பொலிட்டிக்கல் போங்க ஏதாவது. ஒரு 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 ஜனநாயகத்தை வந்து படுகொலியில் தள்ளின ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பொலிட்டிக்கல், ஆனால் நீங்கள் இருந்திருக்க பிரச்சனை இல்லை, இது எடுத்துருப்பாங்க அவங்கள. நீங்கள் ஸ்டாலில் இருங்க. ஒரு ஜனநாயகத்தை குழியில் தோண்டி புதைத்து சட்டமன்ற மரபுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் பறக்க விட்டு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோயவல்ஸ் பிரச்சாரத்தின் மூலமாக, அதான் வந்து பொதுச் செயலாளரே அண்ணன் எடப்பாடியார் கேட்டார், பேச விடுறாங்களா யாராவது? இப்போ ரெண்டு மணி நேரம் 52 நிமிஷம் பேசுறாருன்னா குறுக்கீடு எவ்வளோ? அப்போ பேச விடுறதில்லை. ரெண்டாவது வந்து பேசுறது கேட்டால் 2 நிமிஷம் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா கருப்பு சட்டை எங்கள் கட்சிக்காரங்க போட்டு சட்டமன்ற உறுப்பினர் போனால் அந்த பக்கம் கேரளா திரும்புது. ஏன்னா கருப்புனா பிடிக்காது. அவர் கூடிய சீக்கிரத்தில் வந்து அவருடைய இதில் இருந்து கட்சி கொடியிலேருந்து கருப்பு எடுத்துட்டு காவி தான் பூச போகிறாரு. அது 2026 காவிக்கு போயிடுவார். எழுதி வச்சுங்க நீங்கள். அதாவது இரும்பு பிடிச்சவங்க கையும் சரண் பிடிச்சவங்க சும்மா இருக்காது. 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தவங்க இப்போ இவ்வளோ எம்பி வச்சு என்ன பண்ணுறது? அதில் எழுதப்படாத ஒப்பந்தமாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. 2026 வரல வெயிட் பண்ணுங்க, சட்டமன்ற தேர்தல் வரல. 2026 பிறகு நாங்கள் வந்து உங்கள் அமைச்சரில் வந்துடும். அப்போ தானே வளங்குளிக்கு இலாக்கைகள் வாங்க முடியும் தமிழ்நாட்டில். வளங்குளிக்கு இலாக்கள் கோடிக்கணக்கில் வளங்குளிக்கும் தான் அந்த குடும்பம் வந்து வளர்ச்சி அடையும். ஸோ அதுக்கு 2026 பிறகு எழுதி வச்சுங்க, இது நடக்க போகுது. நாட்டு மக்கள் அது வரல ஏமாத்திருக்காங்க. இல்லை மத்திய அரசுக்கு இவங்க தான் எதிரின்ற மாதிரியும், மாநில சுயாட்சிக்கு வந்து குரல் கொடுக்குற மாதிரியும், மாநில அதிகாரத்துக்கு குரல் கொடுக்குற மாதிரியும் இவ்வளோ எம்பி தேர்ந்தெடுத்தாங்க. மாநில உரிமைக்காக எந்த வகையில் வந்து பாராளுமன்றத்தில் இவங்க போராட்டாங்க? ஒன்றும் கிடையாது. சும்மா போகிறது, சும்மா வந்து கோஷம் 2-3 போட்டு வெளியேறுது, அவ்வளோதான். அதனால் சட்டமன்றத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் அறிக்கை கொடுக்குறதா பொறுப்பாக கொடுக்கணும். அதுட்டு பொறுப்பில்லாத அறிக்கைகள். ஏவல் சொல்ல கடன் யார் ஆதாரம் தான் உங்கள் அப்பா வாங்கின கடனுக்கு நாங்கள் வட்டி கட்டணுமே, அதெல்லாம் எங்கே போகிறது? திரும்ப கருணாநிதி அம்மா காலத்தில் 89-91 சீரழிச்சார் திரும்ப கருணாநிதி அன்னைக்கு ஆட்சியில். 91 வந்து சீரமைச்சாங்க. 96 மறுபடியும் சீரழிச்சார் கருணாநிதி. அதுக்கப்புறம் 2001 சீரமைச்சாங்க. 2011 வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனப்பட்டு இன்னைக்கு வட்டி கட்டுற நிலைமை இன்னைக்கு. அப்போ ஆரம்ப காலத்தில் யார் அந்த சரி கடனை வந்து வாங்குறீங்க? நேற்று பொதுச் செயலாளர் சொன்னது போல அது உருப்படியான செலவா? ஒரு கேபிட்டல், அதாவது மூலதன செலவுன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு கடனை வாங்கி ஒரு மூலதன செலவை உருவாக்கணும்னா அது ஒரு அசெட்டு, சொத்து. அது மூலமாக நமக்கு வந்து வருவாய் கிடைக்கும். இல்லை அது நாளைக்கு பின்னாடியே வந்து நம்ம வந்து அதே சொத்தை தேடணும்னா பல மடங்கு வருவாயோ, பல மடங்கு அது மதிப்பு கூடியிருக்கும். ஆனால் கடனை வாங்கி இன்னைக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறதும் ஊதாரி செலவு பண்ணுறதும் இதுதான் வந்து இந்த ஆட்சியோட லட்சணம். இன்னைக்கு 30,000 கோடி ரூபாய் இன்னைக்கு மக்கள் கேட்குறாங்க. உங்கள் இது யார்? பிடிஆர் அவரே சொல்லியிருக்க 30,000 கோடி ரூபாய் வந்து வச்சு தவிக்கிறான்னு. அதை எடுத்தாலே வந்து மாதம் வந்து இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து 2,500 ரூபா பொதுச்செயலாளர் கொடுத்தது போல கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அது எலும்பு தோலுமா ஒரு கரும்பு. அது பார்த்தா இது இந்த ஏலியன் மாதிரி இருக்குது கரும்பு. அந்த கரும்பு பிடிச்சின்னு போகலாம். புரியுதுங்களா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரிச்சு இந்த ஆட்சி காரி துப்பி உமிழ்றான். நீ எவ்வளோதான் துப்பலாம் தொடச்சி விட்டு போகிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இருக்கிறது ஒழிய மக்களுக்கு வந்து உருப்படியாக செய்யணுன்ற அடிப்படையில் இல்லை.